இயல்பொழி கோலோச்சும் மன்னவன் நாட்டுப் பெயலும் விளையுளும் தொக்கு நீதி நிலைநாட்டி சட்டத்தின் ஆட்சியை உறுதியாக காக்கும் அரசனின் நாட்டில்தான் அமைதியும் வளமும் நிலைக்கும். நீதியும் ஒழுங்கும் ஒரு நாட்டின் செழிப்பிற்கான அடித்தளங்கள் என்பதை வள்ளுவர் இந்த குறளில் வலியுறுத்துகிறார். இலங்கை இன்று எதிர்கொண்டு வருவது சாதாரண சட்ட ஒழுங்கு பிரச்சனை அல்ல. நாட்டின் எதிர்காலத்தையே அச்சுறுத்தும் போதைப் பொருள் வலையமைப்பிற்கும் அதனுடன் பின்னி பிணைந்துள்ள பாதாள உலக குற்ற சங்கிலிகளுக்கும் எதிராக முன்னெடுக்கப்படும் ஒரு தேசிய போராட்டமாகும். இந்த போராட்டம் வெற்றி பெறுமா என்பது ஒரு அரசாங்கத்தின் அரசியல் வெற்றியை மட்டும் தீர்மானிக்காது. நாளைய தலைமுறையினர் பாதுகாப்பாக வாழக்கூடிய இலங்கையை உருவாக்க முடியுமா என்பதையும் தீர்மானிக்கும். உலக வரலாற்றில் மெக்சிகோ மற்றும் கொலம்பியா போன்ற நாடுகள் இதற்கு தெளிவான எச்சரிக்கைகளாக உள்ளன. போதைப்பொருள் காற்றல்கள் அரசியல், நிர்வாகம், பொருளாதாரம் மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகளுக்குள் ஊடுருவிய போது அந்த நாடுகள் நீண்டகால வன்முறை மற்றும் அச்சத்தின் பிடியில் சிக்கின. அந்த அனுபவங்கள் இலங்கைக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்கின்றன. குற்ற உலகத்தின் வேர்களை ஆரம்பத்திலேயே அறுக்க தவறினால் பின்னர் அதன் விலை முழு சமூகமும் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த பின்னணியில்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் கூறிய பாதாள உலகத்தின் இரும்பு கதவுகளை திறந்த போதுதான் அதன் உண்மையான முகத்தை பார்த்தோம் என்ற கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த கதவுகளை மீண்டும் மூடிவிட்டு பிரச்சனையை மறைத்து விடலாம். ஆனால் அதற்கு பதிலாக அதன் உள்ளே சென்று குற்ற வலையமைப்பின் அடித்தளத்தையே சவாலுக்கு உட்படுத்தும் முடிவை அரசாங்கம் எடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த போராட்டத்தின் ஆபத்தும் அதே அளவுக்கு பெரிது. அதன் பிரதிபலிப்பாகவே மகர உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தை பலரும் நோக்குகின்றனர். சுமார் 4100 கைதிகள் இருந்த அந்த சிறைச்சாலையில் பெரும்பாலானோர் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். கட்டுமானத்தில் இருந்த சுவரை உடைத்து தப்பிச் செல்ல முயற்சித்தமை, கட்டடங்களுக்கு தீ வைத்தமை, கைதிகளுக்குள் இடம்பெற்ற தாக்குதல்கள் மற்றும் ஒரு கைதியின் உயிரிழப்பு ஆகியவை இந்த சம்பவத்தின் தீவிரத்தை வெளிப்படுத்தின. இந்த கலவரத்தில் 5000 கைதிகளுக்கான உணவை தயாரித்த சமையலறை, சிறை மருத்துவமனை, நிர்வாக அலுவலகம், தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டடங்கள் வரை கடுமையாக சேதமடைந்தன. பின்னர் 104 கைதிகள் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதுடன் போலீசார், விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினர் இணைந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தினர். வான்படையின் ட்ரோன்களும் ஹெலிகாப்டர்களும் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டன. இவை அனைத்தும் இந்த சம்பவம் ஒரு சாதாரண சிறை கலவரமாக மட்டுமே கருதப்படவில்லை என்பதை காட்டுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக நீதியமைச்சர் அர்ஷன நாணயக்கார வெளியிட்ட கருத்து மேலும் கவனிக்கத்தக்கது. மகர சிறைச்சாலை வன்முறை வெளிப்புற சக்திகளால் திட்டமிட்டு தூண்டிவிடப்பட்டிருக்கலாம் என்ற வலுவான சந்தேகம் அரசாங்கத்திற்கு இருப்பதாகவும், ஒழுங்கமைக்கப்பட்ட வெளிப்புற குழுக்களின் தொடர்பு இருந்ததா என்பதை கண்டறிய விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது வெறும் ஒழுங்கீன சம்பவமா அல்லது நாட்டின் போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகளை தளர்த்தும் திட்டமிட்ட முயற்சியா என்பதை கண்டறிவதே விசாரணையின் நோக்கமாகும். இந்த சூழலில் மற்றொரு அரசியல் விவாதமும் உருவாகியுள்ளது. மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக சமகி ஜனபலவேகியுடன் தொடர்புடைய சில சமூக ஊடகங்கள் அந்த சம்பவத்தை நேரடியாக ஒளிபரப்பியமை அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் நஜித் இந்திக தெரிவித்துள்ளார். அவரது கருத்துப்படி சம்பவம் நடைபெற்ற நேரம் முதல் சில சமூக ஊடகங்களும் பிரதான ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்ட விதம் கைதிகளின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் தேவையற்ற பதற்றத்தையும் அமைதியின்மையையும் உருவாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியுடன் தொடர்புடைய அரசியல் தரப்புகள் இந்த சம்பவத்தை மேலும் பதற்றமடைய செய்யும் வகையில் நடந்து கொண்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய இத்தகைய நெருக்கடி நேரங்களில் தகவல்களை பொறுப்புடன் கையாள்வது ஊடகங்களுக்கும் அரசியல் தரப்புகளுக்கும் தவிர்க்க முடியாத கடமையாகும் என்பதை
என்பதையும் இந்த விவாதம் நினைவூட்டுகிறது. இதற்கிடையில் இந்தோனேஷியா, நேபாளம், துபாய், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் பதுங்கியிருந்த பாதாள உலக குற்றவாளிகளை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச நடவடிக்கைகளும் தொடர்கின்றன. எல்லைகளை தாண்டிய இந்த ஒத்துழைப்பு போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான போராட்டம் நாட்டின் எல்லைகளுக்குள் மட்டும் முடிவதில்லை என்பதையும் எடுத்து காட்டுகிறது. ஜனநாயகத்தில் விமர்சனங்களும் கருத்து வேறுபாடுகளும் இயல்பானவை. ஆனால் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்திற்கும் எதிரான நடவடிக்கைகள் அரசியல் போட்டியின் கருவியாக மாறும்போது அதனால் பலன் அடைவது குற்ற உலகம்தான். எனவே உண்மைகள் முழுமையாக வெளிவரும் வரை பொறுப்புடன் நடந்து கொள்வதும் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு சமூகமாக ஆதரவளிப்பதும் காலத்தின் தேவையாகும். இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்டு பெயலும் விளையுளும் தொக்கு என்ற வள்ளுவரின் சிந்தனை இன்றும் மாறாத உண்மையாகவே இருக்கிறது. சட்டம் யாருக்கும் விதிவிலக்கின்றி நடைமுறைப்படுத்தப்படும் போது மட்டுமே பாதுகாப்பும் முதலீடும் பொருளாதார வளர்ச்சியும் மக்களின் நம்பிக்கையும் உருவாகும். போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்தின் வேர்களை அறுக்கும் இந்த போராட்டம் ஒரு அரசாங்கத்தின் பணியாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடிமகனின் தேசிய பொறுப்பாகவும் மாற வேண்டும். அப்போதுதான் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பான, நீதிமிக்க, வளமான இலங்கையை நாம் கையளிக்க முடியும்.